அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோடில் பாக்கியராஜ் இருந்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு, எங்கள் மேலே இருக்கிற கோவத்தை நீங்கள் ரேவதி மேலே காட்டிக்கிட்டு இருக்கீங்க. அவளை இந்த வீட்டில் என்னவா நீங்கள் பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கே ரொம்ப நல்லா தெரியும். தேவையில்லாமல் பணம் காசு நகைன்னு சொல்லி அவளை நீங்கள் மிரட்டி வச்ச வரைக்கும் போதும். அவள் ஒன்றும் அதுக்காக இந்த வீட்டில் உட்காந்துக்கிட்டு இல்லை. தனக்கு 2 பிள்ளைங்க இருக்கேன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணுற எல்லா கொடுமையும் ரேவதி வந்து தாங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. தங்கராஜ் இருந்துட்டு இது என்னுடைய வீடு, நான் சொல்லாம யாரும் உள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஆனா எந்த பிரச்சனையும் வேண்டான்னு நீ வீட்டுக்கு போகண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உன்னை இந்த நிலைமையில நான் விட்டுட்டு நான் எப்படி வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியராஜ் வந்து சொன்ன உடனே அப்படின்னா இவளை நீ உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போனதோடு இருக்கணும், திரும்பவும் இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் நீ கிளம்புன நான் பார்த்துக்கிறேன அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்படியே பாசமலை இருக்க ஒன்றுனா அப்படியே ஓடி வந்து நிற்கிறேன். அன்னைக்கு நானும் என் தங்கச்சியை இழந்துட்டு தானே நின்றுட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலர் வந்து கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் பாக்கியராஜ் இல்லை. இவர் எங்கே இந்நேரத்துக்கு போனார், ஆளே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் பாக்கியராஜ் வந்து மலர் வந்து ஃபோன் பண்ணுறதை கட் பண்ணி விடுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரெமோ முடிச்சிருக்காங்க.